எனக்கு ரொம்ப நாளாவே இந்த வீடியோ எடிட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. இந்த ஹெட்ஃபோனுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டில் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் வந்து எந்த ஒரு ஹெட்ஃபோனும் மாற்றாமல் இந்த ஒயர்டு ஹெட்ஃபோன், இது வந்து எம்ஐயோட ஒரு டுயல் டிரைவ் இருக்கிற ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன் தான். பேசிக்காக ஒரு 600 ரூபீஸ் சம்திங் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் அதை வச்சே வண்டி ஓட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கேட்காம போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இவ்வளோ நாள் உழைச்சதே பெரிய விஷயம். சரி, இதுக்கப்புறம் நல்ல பிராண்ட்லேருந்து பார்க்கலாம் அப்படிங்கும் போது நிறைய பிராண்ட்ஸஸ் இருக்குது. இப்போ ஜென்ரல் யூசேஜ் அப்படின்னா நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டில் இருக்குது. வயர்ட் இருக்குது, வயர்லெஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். அதே எடிட்டிங் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஸ்டூடியோக்குன்னு தனியாக ஸ்டூடியோ மானிட்டரிங் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. அதுலேயும் வயர்ட் இருக்குது, வயர்லெஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, நம்ம வந்து வயர்லெஸ்ஸாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஏன் வயர்லெஸ் அப்படின்னா, இப்போ நான் வயர்ட் போட்டு யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். டக்குன்னு யாராவது கூப்பிட்றாங்க, வராங்க, இல்லை எந்திரிச்சு போகணும் அப்படிங்கும்போது சில நேரங்களில் நம்ம மாட்டிக்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. டக்குன்னு எந்திரிச்சு போவோன்னா அது வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் மோஸ்ட்டாக அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்றைக்கு அது அந்து போகுதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஈஸியாக வந்து டிவைஸ்லேருந்து அதை அன்பிளக் பண்ணுற மாதிரி நான் மேலேயே வச்சுருப்பேன். அதனால் எந்திரிச்சேன்னா டக்குன்னு அதை கலந்துரும். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ரொம்ப உள்ளே தள்ளி பின்னாடி போய் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா பிஞ்சே போயிடும் துண்டு துண்டா. ஸோ அது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. சரி, நமக்கு வந்து ஓவர் ஹெட்டாக வாங்கிடலாம். இப்போ ஹெட்ஃபோனாக இல்லாமல் இன்னியர் இல்லாமல் ஓவர் ஹெட்டாக இருந்ததுன்னா தென் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இத்தனை பிராண்ட்ஸ் நான் பார்த்துருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த சோனி பிராண்ட்லேருந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி தான். பட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைச்சதுனால இந்த சோனியோட CH720N அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் சீப். எவ்வளோ சீப்னா நியர்லி ஒரு 9000 ரூபீஸ் கிட்ட வரும். 9000 சீப்பா ப்ரோ அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸுக்கு தான் வாங்கினேன். அதை பற்றி நான் கடைசியில் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இது வந்துட்டு வீடியோ எடிட்டிங்க்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனை ஒரு துணி மாதிரி ஒரு இதில் ரேப் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அது போக ஒரு சார்ஜ் கேபிள், தென் அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு ஆக்ஸ் கேபிள். இதை டேரெக்டாக நம்ம வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெயிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 கிராம் ஒரு 200 கிராம் அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. 30 mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, பட் அது வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப லைட்டான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் தான். அப்புறம் பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், பட் ஃபீல் வந்துட்டு ரொம்ப லோ பிளாஸ்டிக் மாதிரி ஃபீல் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அது வந்து ஓகே. டாப்லேயும் சைட்லேயுமே வந்து குஷன்ஸ் இருக்குது. அது வந்து காது சைடில் இருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இல்லை, பட் இந்த ஹெட்டுக்கு தலைக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது செம்ம சாஃப்டாக இருக்குது. அது போக இந்த சைடு வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது போக டேரெக்டாக ப்ளூடூத் 5.2 இருக்குது. அது போக மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கரெக்ட் டைமில் 2 டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் 4 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே யூஸ் ஆச்சு. அது போக வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் நம்மளால ட்ரிகர் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லை 1.5 நாளைக்கு மேலேயே வந்துட்டு ஏஎன்சியோடய ஒர்க் ஆகுது. ஸோ ஏஎன்சியோட தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க 35 ஹவர்ஸ்ன்ட்டு. ஏஎன்சி இல்லாமல்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட வரலாம், ஒரு 40 ஹவர்ஸ் கூட வரக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜில் ஒரு 3 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் பிளேபேக் வரும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஃபாஸ்ட்டாகவே சார்ஜாக இருக்குதுங்க. நான் பிராண்ட் சைடில் ஒரு 3.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தேன். ஆனால் அவ்வளோ ஸ்லோ சார்ஜ் ஆகிற மாதிரி தெரியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது போக டெடிகேட்டட் பட்டன்ஸ் இருக்குது. இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் பேர் பண்ணிக்க முடியும். சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லும். அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் 3.5 mm போட்டிருக்கு. தென் டேரெக்டாக நீங்கள் வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு ஒரு ஏஎன்சி பட்டன், அதுக்கப்புறம் வந்து ப்ளே பாஸ், வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டின்க்ரீஸ் பண்ணுறது, ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன் நான் எடிட்டிங்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். பட் எடிட்டிங் அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணது வந்துட்டு மோஸ்ட்லி சம் பேசிக்கான ரஃப் கட்டுக்காக மட்டும்தான். டீட்டெயிலாக வீடியோ கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒர்க் பண்ணனான்னு கேட்டால் சந்தேகம் தான். அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் வயர்லெஸை பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி இருக்கும். அது ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் வைக்கிறீங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பீரோல் ஷார்ட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு பெரிய லேட்டன்சி வர தெரிய போகிறதில்ல. வீடியோவும் ஆடியோவும் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து லேட்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த லிப்சிங் வந்து மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் தான் இஷ்யூ வருது. பட் மோஸ்ட்லி ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நான் மோஸ்ட்லி வந்துட்டு பேசிக்கான ஒர்க் வீடியோ எடிட்டிங்லேயே வந்துட்டு ஒரு பேசிக்காக ரஃப் கட் பண்ணுறது, மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். அது போக பட் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலான ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வயர்டாக தான் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். டேரெக்டாக வந்துட்டு கேபிள் இருக்குது, ஐ மீன் ஆக்ஸ் கேபிள் நினைக்கிறேன். அந்த கேபிளை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருந்தது. பெருசாக லேட்டன்சி இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் எனக்கு இல்லை. நான் ரீசெண்டாக சில ரீல்ஸ் எல்லாம் அதில் தான் எடிட் பண்ணேன். பட் ஓவராலாக எடிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே ஒயர்ட் ஹெட்ஃபோன் தான் இந்த லேட்டன்சி எந்த இஷ்யூவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பட் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு பேட்டரி லைஃப்மே ரொம்ப முக்கியம். பட் இது பேட்டரி லைஃப் சாலிடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதனால் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் சாலிடாக நிற்கிது. இப்போ ஜென்ரல் யூஸ் கேஸுக்கு இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக நான் வந்துட்டு ரொம்ப ஆடியோ பர்சன் கிடையாது. ரொம்ப இந்த ஆடியோ டீட்டெயிலிங்காக கேட்கக்கூடிய ஆள் இல்லை. பாட்டு கேட்பேன் அவ்வளோதான். பட் ஒரு குவாலிட்டி நல்லா இருந்தால் நமக்கு அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும்ல. ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு இந்த ஆடியோட குவாலிட்டி உண்மையாக நல்லாவே இருக்குது. இப்போ ஜென்ரலாக இது ஒரு TWS இது 1500 அந்த ப்ரைஸுக்கு வாங்கினது.
இதுலேயும் ஆடியோ கேட்டால் நல்லா தான் இருக்குது, இதுலேயும் மோசம்னு சொல்லிட முடியாது. பட் இதில் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஆடியோ ஒரு சாங் கேட்குறீங்க, அந்த சாங் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபைலாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. பட் ஒரு 100% வேல்யூமில் இல்லை ஒரு 75 or 80 90க்கு மேலே நீங்கள் வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆடியோவில் சில நாய்ஸஸ் வரது நீங்கள் கேட்க முடியும். பட் அந்த சாங்கில் இல்லை, அந்த ட்ராக்கில் எந்த நாய்ஸுமே இல்லை, அது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்துட்டு நாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், ஒரு மாதிரி கிரிச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் 100% வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும். இதில் வந்துட்டு 100% வேல்யூமில் வச்சு ஒரு சாங் கேட்டாலும் சரி, அந்த அந்த எந்த ஒரு அன்வான்ட் நாய்ஸே இல்லை, க்ளீனாக இருக்குது ட்ராக்கு கேட்குறதுக்கு. ஸோ அது வந்து எனக்கு நோட்டிசபிளாக இருந்தது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி. இப்போ வந்து நான் மல்டிபிளான டிவைஸஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட இந்த மேக் கனெக்டில் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டேபுமே கனெக்டில் இருக்குது, என் ஃபோனுமே கனெக்டில் இருக்குது. மாதிரி மல்டிபிள் டிவைஸஸ் கனெக்ட் பண்ணாலும் ஆனால் அட் டைமில் 2 டிவைஸஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒரு டிவைஸில் இப்போ நான் இந்த டிவைஸஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் பாட்டு கேட்டுருக்கேன், டக்குன்னு வந்து இந்த டிவைஸில் யூஸ் பண்ணணும்னா இந்த டிவைஸில் பாட்டை நிறுத்திட்டு இந்த டிவைஸில் நான் ப்ளே பண்ணனா சாங்ஸ் கேட்கும். கால் ஏதாவது வருது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பேன், என் சிஸ்டமில் கனெக்டில் இருக்கும், இப்போ இன்னொரு லேப்டாப் இருக்குது அதில் கனெக்டில் இருக்கும், இல்லைனா என் மொபைல் ஃபோனில் கனெக்டில் இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு மூவியோ இல்லை ஏதாவது யூடியூப் வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் என்னோட டிவைஸில், மெயின் பிசி வச்சுக்கோங்களேன், ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்கமிங் கால் வந்துட்டு என்னோட மொபைல் ஃபோனுக்கு வருது அப்படின்னா டேரெக்டாக அந்த வீடியோ வந்து பர்ஸ் ஆயிடுது, கால் வந்து இதில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிசீவ் ஆகிற போது வந்துட்டு உங்களுக்கு சைடில் அந்த ஒரு லைட் இண்டிகேஷன் வரும். நீங்கள் அட்டன் பண்ணி பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கனெக்டிவிட்டி வந்து இதுக்கு வந்துடும். அதாவது கட் ஆகாது, எல்லா டிவைசஸ்லையும் அட் டைமில் கனெக்டில் தான் இருக்கும், ஆனால் அந்த சிங்கிங் மட்டும் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த டிவைஸ் என் மொபைல் ஃபோனில் கால் வருது, நான் பேசுகிறேன், அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட டிவைஸ் இப்போ பிரைமரி அந்த டிவைஸில் ஒரு வீடியோவோ ஏதோ பாட்டோ கேட்டுட்டு இருந்தோம், அந்த டிவைஸில் திருப்பி வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது, லைக் சோனியோட 360 சம்திங் ஏதோ ஒரு ஆப், அந்த ஆப்பில் போய் நம்மளால் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்தது. அது போக நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு சிங்கிள் பட்டனில் இருக்குது, பட் அது நான் இதில் யூஸ் பண்ண அளவுக்கு என்னால் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா இது எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி நம்ம வந்து காதை மொத்தமாக கவர் பண்ணுது. ஸோ இந்த கவரேஜ் எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்துட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், காலி இடம் இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்கிறது இல்லை, ஓகேவா? நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இப்போ ஜென்ரலாக அவங்க கையை வச்சு இப்போ காதை இப்போ அடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயே மோஸ்ட்லி ஒரு நியர்லி ஒரு 25% ஆஃப் பேக்ரவுண்ட் அந்த ஆம்பியன்ட் நாய்ஸ் வந்து கம்மியாயிரும், ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணாலே. அது போக இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக நமக்கு வந்து இன்னியருக்குள்ளேயே போய் லாக் ஆகுது. ஸோ இப்படி லாக் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 25% நாய்ஸே கேட்கல. அது போக நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகும்போது அது இன்னும் பெட்டராக இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன். அப்போ வந்துட்டு இதில் நான் இன்னியரில் யூஸ் பண்ணிட்டு இது வந்துட்டு ஓவர் ஹெட்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தருது. ஆனால் அவங்களே வந்துட்டு லைட்டான நாய்ஸ் கேன்சலேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பண்ணல, இதுவுமே அந்த அளவுக்குலாம் பண்ணாது. பட் பில் குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருந்துருக்கலாம், பட் தரமாட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் நிறைய செக்மெண்ட் இருக்குது. ஒரு 15,000 ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 25,000 இருக்குது, ஒரு 30,000 அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி சோனிலேயே நிறைய ப்ரீமியம் செக்மெண்ட் இருக்குது, அதுதான் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அதில் ஜெஸ்டர் கண்ட்ரோலாக இருக்கும், இதில் எல்லாம் பட்டன்ஸ், அதெல்லாம் ஜெஸ்டர் கண்ட்ரோல், அது இதோட சூப்பராக இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷனும் இதோட பயங்கரமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஜென்ரல் யூஸுக்கு வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்துட்டு 100% என்னால் சொல்ல முடியாது, ஒரு 50% தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்னும் கம்பேரிசன் பண்ணல, இது கூட இந்த ஒரு 2000-3000 அந்த பட்ஜெட்டில் விற்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸை நான் கம்பேர் பண்ணல. ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு நான் இது ஒர்த்தாக இருந்ததான்னு சொல்லலாம். ஆனால் 6Kக்கு ஒரு ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் தருது. பட் லிங்க் தரேன், அமேசான் லிங்க், ஃப்ளிப்கார்ட் லிங்க்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் டிசைன் இன்ஃபோங்கிற வெப்சைட்டில் வாங்கினேன், இப்போ கூட அந்த வெப்சைட்டில் அந்த ப்ரைஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ சோனி லைக் இப்போ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,800 அந்த ரேஞ்சில் இருக்குது. டிசைன் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா 600 இருக்குது, ஐ மீன் 6,600 இருக்குது, அரௌண்ட் அந்த ப்ரைஸில் இருக்குது. அதனால் மேபி நீட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், அந்த வெப்சைட்டோட லிங்க் கூட கொடுக்குறேன். அதை விட இது ஒரு டவுட் எனக்கு, ரீசெண்டாக சில ரீல்ஸில் பார்த்தேன், இந்த ஹெட்ஃபோனை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறவங்களோட ஹெட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி பல்ல மாதிரி இருந்தது. இப்படி காட்டுறாங்க, இந்த இடம் வந்து ஒரு மாதிரி பல்ல மாதிரி இருக்குது. நான் இப்போ ஃபியூ மந்த் தான் யூஸ் பண்ணுறேன், நீ எல்லாம் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது மாதிரி எனக்கே டவுட் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு ஜென்ரலாக இன்னியர் யூஸ் பண்ணிட்டோம், அதில் ப்ராப்ளம் வருதுன்னா உள்ள இருக்கிற ட்ரம் தான், ஏதாவது இயர் ட்ரம் தான் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், காது கேட்காம தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கல்லே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ளே போன மாதிரி நிறையா கேமர்ஸ், ஸ்ட்ரீமர்ஸ் அவங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன், தெரியுது. ஏன்னா மணிக்கணக்காக போடுறாங்க, எடிட்டிங்லேயும் நீங்கள் ஹவர்ஸ் கணக்காக தான் போடுற மாதிரி இருக்கும். பட் அப்பப்போ டைம் இருக்கும், நமக்கு கழட்டி வச்சுக்கலாம். ஆனால் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு 5 to 6 hours 10 hours வரைக்கும்லாம் கண்டினியூவாக ஒர்க் பண்ண வேண்டிய நீட் இருக்கும். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனை வருமா எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு மறக்காமல் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.